ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இயற்கை மருத்துவ சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற மருத்துவ குறிப்பு கீழா நெல்லி இலையோட மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீழா நெல்லி இலையில் பொட்டாசியம், வைட்டமின் சி, இரும்பு சத்து, மினரல்ஸ், கார்போஹைட்ரேட் நிறைஞ்சிருக்கு. மஞ்சக்காமாலையை விரட்டுறதுல முக்கிய இடத்துல இருக்கு கீழா நெல்லி இலை. மஞ்சக்காமாலையை போக்கும் கீழா நெல்லி இலை. கீழா நெல்லி இலையை சுத்தம் செஞ்சு விழுதா அரைச்சி எடுத்துக்கணும். இதுல கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு, மோர் கூட கலந்து குடிச்சிட்டு வந்தா மஞ்சக்காமாலையை குணம் செய்ய முடியும். அது ஹைப்போபடைட்டிஸ் பிசி அப்படிங்கிற கல்லீரலில் ஏற்படுற பாதிப்புகளிலிருந்து விடுபடுறதுக்கு இந்த கீழா நெல்லியில பயன்படுத்தப்படுது. புற்றுநோய், உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யறதுல கீழா நெல்லி பயனுள்ளதா இருக்கு. கீழா நெல்லி இலைய கசக்கி அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாதியா சுண்டை காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வந்தா பெண்களுக்கு வெள்ளைப்படுறது குணமாகும். சிறுநீரக கற்களை போக்கும் கீழா நெல்லி இலை. கீழா நெல்லி இலையில 3 டம்ளர் தண்ணியை சேர்த்து 1 பங்கு நீரா சுண்டை காய்ச்சி குடிச்சிட்டு வந்தா சிறுநீரக கற்கள் உடஞ்சி வெளியேறிடும். இந்த கீழா நெல்லி இலையை அரைச்சி காயத்து மேல கட்டுனா சீக்கிரமா காயம் சரியாகும். தலைமுடி கொட்டுறதுல இருந்து தலைமுடி பிரச்சனைக்கு சரி செய்யும் கீழா நெல்லி இலை. தலைமுடி அதிகமாகவே இப்போ கொட்டிட்டு இருக்கு. அதை சரி செய்யறதுக்காக கீழா நெல்லி இலையை வெளுதா அரைச்சி தலைமுடியில தடவி 30 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சா முடி உதிர்வு நிற்கும். சர்ம வியாதிக்கு கீழா நெல்லி இலைய மஞ்சளை சேர்த்து அரைச்சி தடவி ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தா சர்ம பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்கும். உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்யும் கீழா நெல்லி. மனிதர்களுக்கு உள்ளுறுப்புகளையும் பத்திரமாவும் பாதுகாக்கிறதுக்கு இந்த கீழா நெல்லியில பயனுள்ளதா இருக்கு. கீழா நெல்லி இலை கிடைக்காத இடத்துல கீழா நெல்லி இலை பொடி வாங்கி பயன்படுத்தலாம். அந்த ஒரு பொடி இருந்தாலே போதும் பல உடல் கோளாறுகளை சரி செய்யறதுக்கு. குறிப்பா கீழா நெல்லி பொடியை தண்ணீர்ல கொதிக்க வச்சு கொஞ்சமா சீரகத்தூள், தேனு கலந்து குடிச்சிட்டு வந்தா மஞ்சக்காமாலைக்கு சிறந்த மருந்தா இருக்கும். வயிற்று புண்ணும் ஆறும். உடல்ல இருக்கிற உஷ்ணத்தையும் நீக்கும். இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கீழா நெல்லி. அது போல சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 வேளையும் கீழா நெல்லி பவுடரை 1/2 டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தா சர்க்கரை நோய் கட்டுக்குள்ள இருக்கும். குறிப்பு: ரத்தத்துல சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இருக்கிறவங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம இதை எடுக்கக்கூடாது. சிறுநீரக தொற்று இருக்கிறவங்க இந்த கீழா நெல்லி பொடி ரொம்பவே உதவியா இருக்கும். சிறுநீர் பாதை எரிச்சல், சிறுநீர் கடுப்பு இருக்கிறவங்க 1 டம்ளர் மோர்ல 1 டீஸ்பூன் கீழா நெல்லி பவுடரை கலந்து லேசா உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வந்தா சிறுநீர் தாராளமாவே விரியும். நோய் எதிர்ப்பு சக்திக்கு கீழா நெல்லி. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க மாசம் 2 முறை கீழா நெல்லி பொடியை நெல்லிக்காய் பொடியோட சேர்த்து சமமா கலந்து 1/2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். வளரும் குழந்தைங்களுக்கு தேன் கலந்து குழைச்சி கொடுக்கலாம். பெரியவங்க வெதுவெதுப்பான தண்ணியில குடிக்கலாம். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது கீழா நெல்லி பவுடரு. மாதவிடாய் நேரத்துல அதிக உதிரப்போக்கு, வெள்ளைப்போக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கீழா நெல்லி பவுடரை பயன்படுத்தலாம். கீழா நெல்லி பவுடரை 1/4 டீஸ்பூன்
பட்டை பவுடர் 1/4 டீஸ்பூனு எடுத்து வெதுவெதுப்பான தண்ணியில அல்லது தேன்ல கலந்து குடிச்சா கர்ப்பப்பை கோளாறு நீங்கும். உதிரப்போக்குக்கு கீழாநெல்லி பவுடர். உதிரப்போக்கு இருப்பவங்க மாதவிடாய் நாட்கள்ல தொடர்ந்து 5 நாட்கள் வெள்ளப்படுற பிரச்சனை இருப்பவங்க தொடர்ந்து 21 நாட்கள் குடிச்சிட்டு வந்தா சரியாகும். குறிப்பு: இப்படி எத்தனையோ நன்மைகள் கீழாநெல்லி பவுடர் தந்தாலும் டாக்டர்களின் முறையான ஆலோசனை பெறாம இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த இயற்கை குறிப்புல பார்க்கலாம். நன்றி.